இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இது வந்து 2021 தான் ஸ்டார்ட் பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே காடு. அண்ட் இதை ஃபுல்லாக நாங்கள் க்ளீன் பண்ணி இதில் வந்து பல்லதானியம் விதைச்சி இந்த மண்ணை பண்படுத்தணும். ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் ஃபார்மரோட மாடல். அதை இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சு அதை பண்ணிகிட்ருக்குறோம். கீரைகள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கீரைக்கு வந்து ஒரு 10 டிராக்டர் எரு ஒரு ஏக்கருக்குன்ற கணக்கு போட்டுட்டு சாம்பல் எல்லாம் போட்டு ஓட்டிட்டு ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பந்தல் அமைப்பு செட் பண்ணோம். இந்த பந்தலில் வந்து புடலங்காய், பீர்க்கங்காய், பாவக்காய், சொரக்காய் இதெல்லாம் போட்டோம். தக்காளி ஊடுபயிராக போட்டோம். கீரைகளும் அறுக்கிற கீரைகளும் இதுக்கு அடியிலே பந்தல்லே போட்டுட்டோம். எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பூ இருக்கும். பூ ஒரு வருமானம். அது இல்லாமல் வந்து இந்த பூ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூச்சி மேலாண்மைக்கும் யூஸ் ஆகுது. அகத்தி போட்டிருக்கோம், லெமன் கிராஸ் போட்டிருக்கோம். அப்புறம் வாழை, பப்பாளியில் பார்த்திங்கன்னா ஊடுபயிராக காராமணி, பொரியல் காராமணி போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எது கூட எது போடணுன்ற ஒரு சயின்ஸை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இந்த பண்ணையை வடிவமைச்சிருக்கோம். இப்போ இந்த கீரைகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 பெட்டு பிரிச்சிருக்கோம். இந்த 7 பெட்டுமே வந்து வாரம் ஒரு பெட்டுன்ற ஒரு கணக்கில் விதைகள் போட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இது எல்லாமே பிடுங்குற கீரைங்க. ஸோ இது வந்து இப்போது போட்டு ஒரு 7 நாள் ஆகுது விதை போட்டு. இப்போ இது வந்து ஹார்வெஸ்ட்டில் இருக்குது. அண்ட் அடுத்தது நேற்று அந்த பெட்டு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு சைக்கிள் அது ஹார்வெஸ்ட்டில் இருக்குது இப்போ. ஸோ இந்த மாதிரி எல்லா நாளும் நம்மளுக்கு கீரைக்கு வரக்கான ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறோம். அதுமாதிரி பந்தல் காய்கறிகளிலுமே ஒரு சுழற்சி முறை இருக்கும். போட்ட இடத்துல பொருட்களை போட மாட்டோம். அண்ட் அது இல்லாமல் இது இன்டர் கிராப்பிங் மெத்தட் தான் எல்லாமே. ஸோ தனியாக ஒரு பயிராக எதுவுமே பண்ண மாட்டோம். எல்லாத்துக்கூடையும் ஒரு ஊடு பயிர் இருக்கும். அந்த ஊடு பயிர் வந்து இதுக்கு சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணி போடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சலுக்கு வந்து இங்கே ஃபுல்லாகவே ரெயின் ஹோஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மழைநீர் பாசனம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி பாய்க்கிறது ரொம்ப சிம்பிள் ஆக்கிடுது. இது இல்லாமல் நம்மளுக்கு இது கொடுக்குற இடுபொருள்கள் எல்லாமே வந்து நம்ம வெஞ்சுரி மூலியமாக ரெயின் ஹோஸ்லேயே கொடுத்துடலாம். பஞ்சகாவியம் ஆகட்டும், ஜீவாமிர்தம் ஆகட்டும், மீன் அமிலம் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நம்ம ரெயின் ஹவுஸ் மூலியமாகவே கொடுத்துட்றோம். இப்போ நம்ம இதுக்கான இடுபொருள்கள்லாம் நம்மளே தயாரிக்கிறோம். எருவுகள் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நாட்டு மாடு 4 இருக்குது, அதோட எருவை யூஸ் பண்ணுறோம். கோழிகள் ஒரு 200 கோழி இருக்குது, அதோட எருவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் புண்ணாக்கு தண்ணி இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யம், மீன் அமிலம், அப்புறம் புண்ணாக்கு கரைசல், பழ கரைசல் இதெல்லாம் வந்து நம்மளே தயாரித்து அதை வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம். இது இல்லாமல் நம்ம கொஞ்சமாக அசோஸ்பைரலம், சூடோமோனஸ் இந்த மாதிரி பயோ ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இயற்கையில் வந்து விவசாயம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இப்போ எங்களுக்குமே வந்து பல நேரங்களில் அந்த கேள்விகள் எங்களுக்கே தோணியிருக்கு. உண்மையிலே இதில் சாத்தியம்தானா அப்படின்ற ஒரு விஷயம். பட் இதில் வந்து மண்ணோட அமைப்பும் மண்ணை வளப்படுத்துறதுக்கான முறைகளும் நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் இது ஒரு கேள்வியாகவே இருக்குது. அதை நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம், அதை கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா இதில் வந்து இன்ஆர்கானிக்கு ஈக்குவலாக நம்மளால் ஹார்வெஸ்ட் எடுக்க முடியுன்றது எங்களோட இப்போதைய நம்பிக்கை. ஸோ ஆரம்பிக்கும் போது வந்து அதில் நிறைய இன்னல்களும் சவால்களும் இருந்தது. ஸோ மண்ணை பதப்படுத்துறத, மண்ணோட கார்பன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாம் கடந்த 1 வருஷமாக நாங்கள் செஞ்சுட்டு வரோம். ஸோ பலதானியம் விதைக்கிறதா இருக்கட்டும், இல்லை மண்ணை சும்மா விடும்போது, மண்ணை மூடாக்க போடும்போது, அப்புறம் எரு, புண்ணாக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மண்ணை பதப்படுத்தும் போது அதில் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்றது இப்போ புரியறதுனால அது ஒரு சைக்கிளிக் ஃபார்மில் மண்ணுக்கான தேவைகளை ஊட்டத்தை கொடுக்கறதுக்கான வேலைகளும் பேரலாக பண்ணிகிட்டே வந்தோன்னா ஒரு விவசாயி வந்து கண்டிப்பாக இதிலேருந்து எவ்வளோ அவுட்புட் ஒரு இன்ஆர்கானிக்கில் எடுக்க முடியுமோ அதை வந்து ஆர்கானிக்கில் எடுக்க முடியுன்றது எங்களோட நம்பிக்கை.